ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதோட வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழியில் கொஞ்சம் போல் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கறியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதோட கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சிடலாம். 7லேருந்து 8 விசில் வரட்டும். விசில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அதோட 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் போல் கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை வீட்டிலையே நம்ம வறுத்து அரைச்சி வைக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. நல்லா வரமல்லி எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதோட கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதோட கூட 1/2 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய துண்டு தேங்காவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். மசாலா எல்லாமே கருகாமல் எந்தளவுக்கு வறுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வறுத்தா தான் குழம்போடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இதை இனிமேல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. 7லேருந்து 8 விசில் விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மசாலாவும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனி குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போக வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வணங்கி வந்துருச்சு. இனி நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை தாளிப்போடு சேர்த்து எண்ணெயிலே நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதோட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கருவேப்பிலையோட மனம் வெளியில் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜில் இப்போ மசாலாவெலாம் நல்லா வணங்கிட்டு கருவேப்பிலையோட மணமும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை தண்ணியோட தாளிப்போடு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
ஆல்ரெடி விசில் வரும்போதே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். நல்லா கொதித்து வரட்டும். நாட்டுக்கோழி குழம்பு எப்போவுமே தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து வந்துருச்சு. இனி நல்லா 2-3 கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இனி இதை மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மேலாப்பில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இனி சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.